இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்து 4 நாட்களின் பின்னர் மீண்டும் செபாஸ்டியன் லெகோர்னு பிரதமராக நியமிப்பு. அடுத்த ஆண்டு ஈபிள் கோபுரம் இடிக்கப்பட போவதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள். இஸ்லாமிய பள்ளிவாசல் ஒன்றினை மூடுவதற்கு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. இல்-த-பிரான்ஸ் பகுதியில் பெரிய வெள்ளத்துக்கான மாத பயிற்சி. எஃப்ஆர் அலர்ட் எனப்படும் எச்சரிக்கை அமைப்பு 19 நகரங்களில் சோதிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர், லண்டன். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டனரா? கவலை வேண்டாம். மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் பிரச்சனை, திருமண சிக்கல்கள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், பொறாமை, கண்திருஷ்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குழந்தையின் சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து 100% தீர்வு அளிக்கப்படும். மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். லண்டனின் நம்பர் 1 ஆஸ்ட்ராலஜர். போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 4 நாட்களுக்கு முன்பு பதவி விலகிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு மீண்டும் அதே பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரோன் செபாஸ்டியனை மீண்டும் பிரதமராக நியமிப்பதாக அறிவித்தார். முன்னாள் இராணுவ ஆயுத அமைச்சராக இருந்த அவர் கடந்த மாதமே பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் வெறும் ஒரு மாதத்திற்குள் தான் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது ராஜினாமாவுக்கு பின்னர் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஜனாதிபதி மேக்ரோனுக்கு ஏற்பட்டது. ஆனால் பிரான்ஸ் அரசியலில் தொடர்ந்து எழுந்த குழப்பங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தினால் அவர் மீண்டும் செபாஸ்டியனையே நியமிக்கும் முடிவை எடுத்துள்ளார். இப்போது புதிய சவாலாக பட்ஜெட் வரைவு மசோதா சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சிகள் செபாஸ்டியன் எதிராக புதிய நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளன. அந்த தீர்மானத்தில் செபாஸ்டியன் தப்பினால் அவரது பட்ஜெட் மசோதா நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அவர் அதில் தோல்வியடைந்தால் மீண்டும் பிரான்ஸ் அரசியல் குழப்பத்தில் சிக்கிக் கொள்ளும் அபாயம் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களில் 2026இல் பாரிஸின் ஈபிள் கோபுரம் இடிக்கப்பட உள்ளதாக வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் இவை உண்மையற்றவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டபியோகா டைம்ஸ் என்ற இணையதளம் ஈபிள் கோபுரத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர், கோபுரம் நீண்டகாலம் பிரபலமாக இருந்தது, ஆனால் இப்போது யாரும் அதை பார்க்க வருவதில்லை, எனவே அதை இடிக்க உள்ளோம் என்று கூறியதாகவும் 2026இல் கோபுரம் இடிக்கப்பட உள்ளதால் இப்போதே பார்க்க வாருங்கள் என்றும் செய்தி வெளியிட்டது. இந்த செய்தி எக்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. குறிப்பாக அக்டோபர் 2ஆம் தேதி அன்று ஈபிள் கோபுரம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வதந்திகள் வலுப்பெற்றன. எவ்வாறாயினும் ஈபிள் கோபுரத்தை நிர்வகிக்கும் சொசைட்டி d'exploitation de la tour Eiffel, பாரிஸ் நகர நிர்வாகம் அல்லது பிரான்ஸ் கலாச்சார அமைச்சகம் ஆகியவை இடிப்பு தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. உண்மையில் அக்டோபர் 2 அன்று ஈபிள் கோபுரம் மூடப்பட்டதற்கு காரணம் இடிப்பு திட்டமல்ல, மாறாக பிரான்சில் நாடு தழுவிய தொழிற்சங்க வேலை நிறுத்தங்கள் ஆகும். இதனால் பல சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் பொது சேவைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில், வேலை நிறுத்தத்தால் ஈபிள் கோபுரம் மூடப்பட்டுள்ளது, இது தற்காலிகமானது என்று நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மார்ச்சையில் உள்ள மோஸ்கே டெஸ் ப்ளூயட்ஸ் என்ற இஸ்லாமிய பள்ளிவாசலை 2 மாதங்களுக்கு மூட வேண்டும் என்று காவல்துறை விடுத்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சின் பூஷ் டுரோன் மாவட்டத்தில் உள்ள இந்த பள்ளிவாசலின் இஸ்லாமிய மதகுரு அடிப்படைவாத சிந்தனைகளை பரப்பி சிறுவர்களுக்கு அவற்றை புகுத்துவதாகவும், ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவான மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்புரைகள் வழங்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு குறித்த பள்ளிவாசலை மூடுவதற்குரிய அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என மார்சை நீதிமன்றத்தில் கோரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் பள்ளிவாசல் மூடுவதை தடுத்துள்ளது. பள்ளிவாசலை மூடாமல் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் தொழுவதற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.
பிரான்சின் இல்-ட-பிரான்ஸ் பகுதியில் நடைபெறவுள்ள மாபெரும் வெள்ள அபாயப் பயிற்சியை முன்னிட்டு 19 நகரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பப்படவுள்ளது. இது ஒரு சோதனை முயற்சி என்பதால் மக்கள் அச்சமடையத் தேவையில்லை என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதன் ஒரு அங்கமாக FR அலர்ட் எனப்படும் தேசிய எச்சரிக்கை அமைப்பு முறையாக செயல்படுகிறதா என்பதை சோதிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இப்பகுதியில் உள்ள 19 குறிப்பிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இன்று திங்கட்கிழமை மற்றும் வருகின்ற புதன்கிழமைகளில் இந்த நகரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை அறிவித்தல் கிடைக்கும். இது ஒரு சோதனை முயற்சி மட்டுமே. எனவே இந்த அறிவிப்பை பெறுபவர்கள் பயப்படவோ அல்லது எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்கவோ தேவையில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் இந்த எச்சரிக்கையை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை மதிப்பிடுவதே இந்த சோதனையின் முக்கிய நோக்கமாகும். மேலும் இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் ஒரு கட்டிடத்திலிருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் ஒத்திகையும் இன்று நடத்தப்படுகிறது. இறுதியாக இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வரும்போது காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் சமூக ஊடகங்களில் இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.